நட்புக்களே வணக்கம். ஹாய் டு ஆல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சுள்ளுன்னு காரசாரமாக ஒரு பருப்பு துவையல் கிராமத்து ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எங்கள் அம்மா எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி நானும் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். நம்ம பொரியல் காய்கறியில் ஒரு அவசரத்துக்கு ஏதோ ஒன்று செஞ்சுக்கணும், வெறும் ரைஸாக எப்படா சாப்பிட்றதுன்னு யோசிச்சிங்கன்னா இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதை மட்டுமே நீங்கள் சாத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம், தனியாக தொட்டுட்டும் சாப்பிட்லாம். இதுக்கு என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு நான் நல்லெண்ணெய் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன்ப்பா. நீங்கள் நல்லெண்ணெய் பிடிச்சா போடுங்க, இல்லைனா நீங்கள் என்ன சமையல் யூஸ் பண்ணுறீங்களோ அதை 1/2 டீஸ்பூன் விட்டுட்டு முழு உளுத்தம் பருப்பு நான் போட்டிருக்கேன். அதை நிதானமான ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்கோங்க. இதுக்கு வரமிளகா தான் காரத்துக்கு சேர்க்குறோம். ஒரு மிளகாய் நீங்கள் சேர்க்குற காரத்தோட ஒரு வரமிளகாய் மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். பூண்டு 3 பூண்டு உரிச்சிட்டு சேர்த்துருக்கேன். தோலோடு போட்டிங்கன்னா அரைச்சி எடுக்கும் போது கொஞ்சம் நாராக வாயில் மாட்டோம், அதுக்காக தான். கோழி உண்டு சைஸில் ஒரு புளி, இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி எடுக்குங்க. பொன்னிறமாக உளுந்து வரும், அப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. என்னோடய கடாய் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், அதனால் அந்த வானொலி சூட்லேயே இந்த தேங்காய் ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய், திருவண்ண தேங்காயை சேர்த்து அப்படியே சும்மா பெரட்டி விட்டுக்கிறேன். இது அடுப்பில் வச்சு நீங்கள் வதக்கலாம் கூடாதுப்பா, அந்த ஹீட்லேயே இது பெரட்டி விட்டாலே போதும். ரைட்டுங்களா? இப்போ இது என்ன பண்ணணுன்னா, பெரட்டி எடுத்ததுக்கப்புறம் ஆற வச்சுருங்க. அதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு உங்கள் உப்பு டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கோங்க. முதல்ல கொஞ்சம் தண்ணி விட்டு குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி விட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிடுங்க. நைஸாக விட்டுறாதீங்கப்பா, கொஞ்சம் குறகுறப்பாக இருக்கணும். அப்போ தான் இது சாப்பிட சூப்பராக இருக்கும். நீங்கள் சூடான சாதத்தில் போட்டு கொஞ்சம் நெய்யில் நல்லா விட்டு சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.